இந்த வாரம் ஓடிடியில் சரியான நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்திருக்க படங்கள் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் ஆனால் எல்லாமே சரியான படம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து டைரக்ட் ஓடிடிக்கே வந்திருக்கு. அந்த படங்களையுமே எடுத்து பேச தான் வந்திருக்கேன். அது என்ன படம், யார் படம், என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்குன்றதை, எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்திருக்குன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். வழக்கம் போல் நம்மளோட தாய்மொழி தமிழ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன படங்கள் தமிழில் வந்திருக்குன்றத அப்படியே சொல்கிறேன், நல்லா கேட்ச் பண்ணி கேட்டுக்கோங்க. அதாவது இந்த படம் வந்து எத்தனை தடவை ரிலீஸ் ஆகும்னு தெரியல, ஆனால் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்போ அந்த படம் மீண்டும் 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 ரிலீஸ் ஆகிட்டே இருக்குன்றது தான் நான் பேச போகிறேன். என்ன படம்னா வந்து ஜனநாயகன் படம் தான் வந்து இப்போ ஜி5ல வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளோட சிஎம் விஜய் சார் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோயினை யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து பூஜா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியும் சிலர் பார்த்துருப்பீங்க. இப்போ அஃபிஷியலாக வந்து இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுவும் ஜி5 பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் யாராவது தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருக்கிறீங்க, இன்னும் ஜனநாயகன் படம் பார்க்காம இருக்கிறீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் யாராவது பார்க்காம இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி அழகாக சூப்பராக வந்து ஜி5 ஆப்பில் இருக்குது, அதை பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக என்ன தமிழ் படம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து சிலருக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். டார்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து மறைந்த டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து பார்க்கவும் அதோட போஸ்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து எந்த ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம்லையும் அண்ட் ஆஹாலையும் சேர்த்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த படம் நீங்கள் எதில் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தை யாராவது பார்க்கணும், டார்க்ன்ற படம் ஆல்ரெடி வந்து ஜீவா அவர்கள் நடித்த படம் ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தேடி பார்க்குறப்போ சர்ச் பண்ணி டார்க் 2026 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வரும். ஸோ அதை அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக ஒரு படம், டைரக்டாக ஒரு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பியார் பிரேமா காதல் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம வந்து பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த படமில் இருக்க வர படமும் சரி பாட்டும் சரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். அதே மாதிரி பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து லவ்க்கு அப்புறம் இருக்கிற மேரேஜ் லைஃப், இந்த ரெண்டு லைஃபுமே எப்படி இருக்குது, லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் லைஃப்பில் வந்து ஒரு லவ் எப்படி சூப்பராக இருக்குது, அதே லவ் பண்ண பார்ட்னர் கூட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு கதைக்களமாக வச்சிருக்க படம் தான் இது. இந்த படத்தில் வந்து பார்பியாக இருக்கும், க்யூட்டாக பார்பி மாதிரி இருக்கும். சானியா மேகனா நடிச்சிருப்பாங்க. அதான் சுருட்ட முடியோட அழகாக டஸ்கியாக இருப்பாங்கல்ல, அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது சரி, இந்த படத்தோட போஸ்டர்ஸுமே பார்க்கும்போது சரி, ரொம்ப அழகாக சூப்பராக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கே இந்த படம் பார்க்கணும் ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து டைரக்ட் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த படம் எந்த பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து மக்களே தயவு செஞ்சு யாராவது வந்து இந்த படத்தை பார்க்கணும், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும், ஜென்சி கிட்ஸ்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக வந்து ஒரு தெலுங்கு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த தெலுங்கு படத்தோட பேர் என்னன்னா வந்து சென்னை லவ் ஸ்டோரி. என்னடா தெலுங்கு படம்ன்றா நான் சென்னை லவ் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சென்னையில் நடக்கிற ஒரு தெலுங்கு படத்தோட லவ் ஸ்டோரி தான் அது. என்னடா அது லவ் ஸ்டோரியில் சென்னையில் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளாக வந்து தெலுங்கு பீப்புள் வந்து சென்னையில் நிறைய இருக்கிறதுனால மேபி என்னமோ அது தெரியலையோ என்னமோ இந்த சென்னை லவ் ஸ்டோரின்னு படத்தை வச்சுட்டாங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லவ்வர் படத்தில் வந்து கௌரி பிரியான்னு ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க வந்து சில ப்ரொமோஷன்ஸுமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து இந்த லவ் ஸ்டோரிஸ் எப்படி நடந்திருக்கு, அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லவ் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு கதையாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ. இந்த படம் வந்து டைரக்ட் ஓடிடியில் தான் வந்திருக்கு. இந்த படம் எதில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனி லைவ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக ஒரு படம் வந்து எது படம்னா பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தி படம் சொல்கிறப்போ வந்து யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருதுமே இல்லை, நம்மளோட ஃபேவரட்டான அக்ஷய் குமார் தான். எந்த படத்தோட டப்புன்னு கேட்காதீங்க, இது ஒரு புது படம், புது விதமான ஒரு கான்செப்டில் இருக்க ஒரு படத்தை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வெல்கம் டு தி ஜங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தான் வந்து அக்ஷய் குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து திஷா பட்டானி அவங்களும் நடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த MS தோனி படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் நடிப்பாங்க திஷா பட்டானி, அவங்க தான் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு திஷா பட்டானி தெரியும், பட் இருந்தாலுமே திஷா பட்டானிக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துடணும்ல, அதுக்காக தான். இந்த படத்தோட கதை எப்படின்னா வந்து ஒரு ஜங்கிள்
ஜங்கிளில் போயிட்டு வந்து அதாவது ஒரு காட்டில் போயிட்டு வந்து அக்ஷய்குமாரும் அண்ட் அவங்களோட க்ரூவும் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு படமாக வந்து பார்க்குறது இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது, ஓகே இப்படி தான் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. பொதுவாக அக்ஷய்குமார் அவர்கள் வந்து எந்த ஒரு பயோகிராஃபிக் படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அதை பண்ணுவார். இந்த படம் என்னமோ மேபி இந்த ஜுமான்ஜின்ற படத்தை பார்த்து எடுத்துட்டு இருக்காங்களோ, அதை ரீமேக் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு சினிமா இந்த சோஷியல் மீடியாவில் அவர் வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. பட் இஸ் a வெரி குட் யூனிக்கான ஆக்டர் அப்படின்றதையுமே வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்க அந்த படத்தை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக அந்த லாஸ்ட் ஃபிலிமுக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறப்போ வந்து இந்த லாஸ்ட் ஃபிலிம் எங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எந்த லாங்குவேஜில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் மூவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜிலேருந்து பொதுவாக வந்து நம்ம இது எடுப்போம், ஸ்வீடிஷ் எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து கொரியன் ட்ராமாஸ் எடுப்போம். இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஞ்சில் போகலாமே, இங்கிலீஷ் இல்லையா அதனால் ஃப்ரெஞ்சுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு பக்கம் லைட்டாக சாஞ்சிருக்கேன். 6 ஜூரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான் அது. ஜூரிஸ்ன்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு. அதோட மீனிங் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதாவது 11 இயர்ஸாக கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக அன்சால்வ் ஆகாத ஒரு கேர்ளோட அதாவது ஒரு பொண்ணோட கேஸை எடுத்து நடத்தி இதில் வந்து லைக் கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு லைக் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான் அது. இதோட போஸ்டர்ஸும் பார்க்குறப்போ சரி, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆஃப் அந்த படத்தோட லைக் சீன்ஸையும் பார்க்கும்போது சரி, ரொம்ப ரொம்ப அஸ்டானிஷிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்குறப்பே வந்து. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரைமில் இருக்குது. ஸோ அதை பார்த்து அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தோட போஸ்டர்ஸுமே சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு திடீர்னு வந்து யாருக்கா இந்த த்ரில்லிங் மூவிஸ்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட 6 ஜூரிஸோட படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, எஸ், இந்த படங்கள் வந்துலாம் உங்களுக்கு எந்தெந்த படங்கள் ரொம்ப ஃபேவரட்டான படங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.